காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்புதூர் பகுதியில் அமைச்சர் துரைமுருகனுக்காக அவரது மருமகள் சங்கீதா கதிரானந்த் வீதி வீதியாக சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவரிடம் நமது செய்தியாளர் பிராங்க்லின் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாக்குப்பதிவிற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தமிழகத்தில் தேர்தல் களம் தற்பொழுது சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. குறிப்பாக காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் மூத்த அரசியல்வாதியும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் தற்பொழுது களம் காண்கின்றார். அவருக்காக அவரது மருமகள் சங்கீதா கதிரானந்த் கிராமங்கள் மட்டுமல்லாது நகர பகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். தற்பொழுது அவர் நம்மிடம் உள்ளார். அவரிடம் நாம் இந்த பிரச்சாரத்தை குறித்து விரிவாக கேட்டறிவோம். மேடம் வணக்கம். மேடம், இப்போ நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு முன்னே உங்கள் மாமனார் அதாவது அமைச்சர் துரைமுருகன் ஏதாவது யுக்திகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரா? எப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க? எல்லாருக்கும் வணக்கம். அப்பா அவருக்கு ஓட்டு கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறவர் சார். நானே சொல்லுவேன், அப்பா நான் போய் கேட்டு வரேன்ப்பா ஓட்டுன்னு. சரி போறியா, போயிட்டு வான்னு தான் சொல்லியிருக்காரு. யுக்திகள்னா அவங்க மக்களை போய் டோர் டு டோர் கேன்வாசிங்ன்றது நேரடி அவங்களோட ஒரு பெண் என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா பெண்கள் தான் நாட்டோட கண்கள்னு சொல்லியிருக்காரு. நீ போய் அவங்க கிட்ட கேளு. ஒரு நேரம் இரவு நான் ரிட்டர்ன் வரும்போது அப்பா கேட்பாரு, எந்தெந்த ஊர் போனியா, அப்புறம் என்ன சொன்னாங்க கேட்டுட்டு அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன அப்படின்னு கேட்பாரு. அவரோட ஆலோசனை மக்களை போய் சந்திக்கிறது அவர் சொல்லியிருக்காரு சார். இப்போ காலை முதல் மாலை வரை நீங்க பிரச்சாரத்தை மேற்கொள்றீங்க. வெயிலுன்னு பார்க்காம பிரச்சாரத்துக்கு போறீங்க. எது இந்த பிரச்சாரத்துக்கு உங்களை இவ்வளவு மும்முரமா போய் பிரச்சாரம் பண்ண சொல்லி ஊக்குவிக்குது மேடம்? எங்க வேட்பாளர் சார், அப்பா. வேற என்ன சார் சொல்றது? அவரை நினைக்கும் போது கண்ணில் தண்ணி தான் வருது. இது நாங்கெல்லாம் அவருக்கு அர்ப்பணிக்கிற ஒரு தேர்தல் தான் சார். இந்த வெற்றி அவருக்கு தான், அவரோட உழைப்புக்கு, அவரோட சிந்தனைக்கு, செயலுக்கு தான் சார் இந்த வெற்றி அவருக்கு கொடுக்கணும். அதனால எனக்கு இதுல ஒரு கஷ்டமும் இல்லை. இன்னும் 24 மணி நேரம் பிரச்சாரம் பண்ண சொன்னாலும் பண்ணுவேன் சார். பல விமர்சனங்கள் வைக்கப்படுது. அப்படி ஒரு போட்டி இருந்தா நீங்க பிரதான எதிரியா பாக்குறது யார மேடம்? சார் எப்பவுமே எனக்கு நான் கத்துக்கிட்டது என் வாழ்க்கையில, நான் ஒரு ஸ்கூல் நிறுவனாக நான் சொல்றேன், குழந்தைங்களை வளர்க்குற ஒரு பொறுப்புல இருக்கேன். நமக்கு நாமே தான் சார் போட்டி. போன முறை விட இந்த முறை கடுமையா உழைச்சா எந்த இலக்கை நாங்க அடையுமோ அது மாதிரி நாங்க உழைச்சிட்டு இருக்கோம். எனக்கு எதிரின்னு பிரதானமா சொல்லிக்க யாருமே இல்லை சார். எங்க வேலையை நாங்க பாக்குறோம். நிச்சயமா அது மக்கள் எங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுத்து எங்களை வெற்றியடை செய்வாங்க சார், அதிக வாக்கு வித்தியாசத்துல. ஒரு புறம் நீங்க அமைச்சரோட மருமகள், வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினரோட மனைவி, ஒரு பக்கம் கல்வி நிறுவனரோட சேர்மேன், ஒரு பக்கம் குடும்பத்தையும் பார்த்துக்கணும். இந்த 4 முனையை எப்படி மேடம் பேலன்ஸ் பண்றீங்க? இது ரொம்ப ஒரு பெண்ணுக்கே உண்டான கஷ்டம் தான் சார். எல்லா இடத்துலயும் நல்ல பேர் எடுக்க முடியாது. அந்த வகையில எனக்கு என்னோட கணவர் முழு சுதந்திரம் கொடுத்துருக்கார். நீ போய் பாரு, உன்னால முடியும்னுட்டு. அதை சொன்னதும் அப்பா தான். நான் சென்னையிலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வரும்போது அங்கே தான் படிச்சுட்டு இருந்தாங்க பசங்கள்லாம். ஸோ எங்கள் ஐயா எம்பி எலெக்ஷனுக்கு நிற்கும் போது அப்பா சொன்னது, நீ தான் இங்கே எல்லாம் பார்த்துக்கணும், ஸ்கூல் நிர்வாகத்தை ஏற்றுக்கணும்னு. அப்பா என்னால் முடியாதுப்பான்னு சொன்னேன். இல்லை உன்னால் முடியும்னு அவர் தான் சொன்னார். அந்த ஒரு வார்த்தைக்காக அவரை காப்பாற்றணும். அவர் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாற்றணும்னு குடும்பத்தையும் சரி, அதுக்கு உறுதுணையாக எங்கள் மாமியார் சார். அவங்க நிர்வாகத்தை பார்த்துட்டு போயிட்டு வான்னு சொல்றதுனால தான் சார் நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன். அதே மாதிரி என் குழந்தைகள் எனக்கு கிடைக்கிற அந்த ரிட்டர்ன் போகும்போது நைட்டு ஒரு 12 மணி 12:30 ஆனால் கூட முழிச்சுன்னு இருப்பாங்க. அது அவங்க என்னை பார்த்துட்டு இன்னைக்கு எல்லாம் அப்டேட்ஸ் என்னென்ன பண்ணீங்கன்னு கேட்டுட்டு. ஸோ ஒரு குடும்பம்ன்றது தனிப்பட்ட விஷயம் இல்லை சார். அது ஒரு கூட்டு குடும்பம். ஒரு தொகுதியை வேறவ பார்க்கவே இல்லை. அப்பா சொல்லுவார் எப்பவுமே, என்னோட தொகுதி மக்கள் எனக்கு சாமி மாதிரி, என்னோட கோவில் இது. ஸோ அது போதாதா சார்? இந்த மாதிரி சொற்பொழிவெல்லாம் அவர்கிட்ட கேட்டு கேட்டு ரத்தத்திலே ஊறி போக்கு சார் திமுக. அதனால அதை பிரிக்கவே முடியாது. எனக்கு குடும்பம் வேற இல்லை, இந்த தொகுதி வேற இல்லை சார். குறிப்பா நீங்க பெண் வாக்காளர்களையும் முதல் தலைமுறை வாக்காளர்களையும் பார்த்து நீங்க வாக்கு சேகரிக்கிறீங்க. அவங்க உங்ககிட்ட முக்கியமான வைக்கின்ற கோரிக்கைகள், அதாவது பெண்கள் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க, முதல் நிலை வாக்காளர்கள் என்ன மாதிரியான கோரிக்கை வச்சிருக்காங்க, அதை நீங்க அவர் நாலேஜுக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காரு மேடம்? கண்டிப்பா சார். இப்ப பெண்களுக்கு முதல்ல எல்லாம் அங்கீகாரம் எனக்கே தெரியும் சார். எங்க அம்மா எல்லாம் கதவு பின்னாடி நின்று தான் பேசுவாங்க. எங்க மாப்பிள்ளை வந்துட்டா பின்னாடி நின்று தான் பேசுவாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை. தைரியம்ன்றது எது கொடுக்குதுன்னா,
கை நிறைய சம்பாதிக்கும் போது தான் அந்த தைரியம் வருது. என்னால நிர்வாகம் பண்ண முடியும்னு ஒரு பெண்ணு நினைக்கும் போது அது அவங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குது. அது கொடுத்தது இந்த ஆட்சி தான் சார். அதுக்கு நீங்க எல்லாம் கை தட்டணும். நம்ம தளபதி ஆட்சி வந்து மக்களுக்கு, பெண்களுக்கான ஆட்சி. அவர் சொல்லியிருக்காரு, இந்த அறிக்கை வந்து அதுதான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் இலவசம் இலவசம்னு சொல்றத விட அது செய்யணும் இல்ல சார். ஒரு கஷ்டம்னு ஒரு 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 பெண் நினைக்கும் போது எனக்கு இந்த நேரத்துல எனக்கு பண உதவி இல்லையே, யாருக்கிட்ட போய் நிக்கிறது. ஆம்பளைங்களுக்கு கொடுத்துருவாங்க சார், அங்க இங்க வாங்கிடலாம். ஆனா ஒரு பெண்ணுக்கு ஒரு கடன் கேட்டு ஒரு பணம் வாங்கி அது ரிட்டர்ன் கொடுக்கும்போது தான் சார் அவங்களுக்கு கஷ்டம் தெரியும். அது ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசு செய்யுதுன்னா அது பெரிய விஷயம் சார். அந்த நேரத்துல அந்த கஷ்டத்துக்கு உதவுன எங்க ஐயா ஸ்டாலின் ஐயா தான் சார் இதுல சூப்பர் ஸ்டார். ஸோ நிச்சயமா பெண்கள் என்கிட்ட சொல்லும் போது அந்த பென்ஷன் வரல. எனக்கு ஒரு அம்மா சொல்லுது சார், எனக்கு நிறுத்தின பென்ஷன் இப்போ வந்து 65,000 வரலன்னு சொல்லுது சார். நான் கணக்கு போட்டு பாக்குறேன், நமக்கே 65,000 இல்லையே. அந்த 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 பெண்மணி சொல்றாங்க எனக்கு 65,000 நின்னு போச்சு அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்றது, நம்ம மாநில அரசு செய்யற எல்லா திட்டத்தையும் மத்திய அரசு நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ நிச்சயமா நீங்க ஓட்டு போட்ட ஆட்சிக்கு வந்து அதை தொடரும்னு சொல்லியிருக்கேன் சார். அதே மாதிரி முதல் வாக்காளர், முதல் முறையா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவங்க தான் சார் எனக்கு என்னோட பலம். நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் நடத்தின அரசியல் வந்து டீ கடையிலயோ ஒரு புத்தகத்திலயோ பேப்பர்லயோ இல்ல அடுத்தவங்க சொல் கேட்டு ஒரு மீட்டிங்கோ எல்லாம் போயிட்டு வந்து கேட்ட அரசியல் சார். ஆனா இப்ப இருக்கிற பசங்களுக்கு அந்த 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 ஆர்வமே இல்லாம இருக்கு. அரசியல்னா ஏதோ அது வந்து தப்பா நினைக்கிறாங்க, இது வந்து உதவாது, அரசியல் எல்லாம் வேஸ்ட், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி போய் இப்போ அரசியல்ல அவங்க ஈடுபாடு இருக்கணும் சார். பொறுப்பு அவங்களுக்கு இல்ல சார் இருக்கணும். அவங்களோட எதிர்காலத்தை தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 50 வருஷம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கு நீ போடுற ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சார் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வாயால எல்லாம் கேட்கணும், ஏன் நீ போடுற, எதுக்கு ஓட்டு போடணும், யாருக்கு போடணும். அந்த மாதிரி இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கல் உலகத்துல இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லாமே ஒரு ரீல்ஸ் வந்து ஒரு 30 செகண்ட்ல கணிச்சிது சார் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு. அடுத்த பிரச்சனை வர வரைக்கும் அதுதான் சார் ஓடுது. அதனால அந்த பசங்களுக்கு யார் எடுத்து சொல்றது, அவங்களுக்கு நேரமும் இல்ல, இன்ட்ரெஸ்டும் இல்ல, ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணது, ஒரு சொற்பொழிவு கேட்கறது கூட அவங்களுக்கு பொறுமை இல்லை. அதனால அவங்கள நம்ம தான் சார் கைப்பிடிச்சு கூட்டிட்டு வரணும். அரசியல் வந்து கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு, எல்லாரும் பொறுப்பு அரசியலுக்கு. அது வந்து தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 80% மேல நம்ம பசங்க எல்லாம் இருக்காங்க, படிச்சவங்க இருக்காங்க, பட்டதாரிங்க இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் திமுக அரசு தான். அவங்க கொடுக்குற அந்த சலுகைகள், ஸ்கீம்ஸ் அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் இருக்கிறதுனால, டிஜிட்டல் வேர்ல்டுனால அதை எடுத்துட்டு வந்து அவங்க கிராம மக்களுக்கு சேர்க்கணும். உங்க சேவை இங்க இருக்கணும். படிச்சுட்டு நான் வெளிநாடு போறேன், வெளியூர் போறேன்னு இருக்காதீங்க. பொறுப்பா இந்த ஊரை தட்டி கேட்கறதுக்கு நீங்க தான் படிச்சவங்களால தான் முடியும். நான் எல்லா ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ்க்கும் சொல்லிட்டு வரேன் சார். அவங்களும் ஒரு நிதானமா அதை கேட்டு, ஃபர்ஸ்ட் நான் கேட்கும் போது இருக்கிற முகம், நான் முடிக்கும் போது ரொம்ப எழுச்சியாயிடுறாங்க. ஏதோ எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் இன்னைக்கு ஒருத்தரை திருத்திட்டேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு வருது சார்.